الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرك يومئذ المساق. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொடராக நாம் அல்லாஹுவை கியாமத்துடைய நாளையில் பார்ப்பது சம்பந்தமாக, ஒரு முஃமினுடைய பெரிய சந்தோஷம் அல்லாஹுவை பார்ப்பதுதான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு முஃமினுடைய இபாதத்துகளில் நான் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமே என்ற சிந்தனையோடு இபாதத் செய்யக்கூடியவனைத்தான் உண்மையான முஃமினாக இஸ்லாம் கருதுகிறது, பார்க்கின்றது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த இன்பம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் எந்த இபாதத்தையும் செய்ய மாட்டேன் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் இபாதத் செய்வதெல்லாமே அல்லாஹுவை நான் பார்க்க. சகோதர சகோதரிகளே, சென்ற நமது பாடங்களில் அல்லாஹுவை பார்ப்பதென்றால் என்ன, அல்லாஹுவை பார்ப்பது சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள், அல்லாஹுவை பார்ப்பது சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்று சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாது? நமக்கு மத்தியிலே 16 சமூகத்தினர்கள் வாழ்கிறார்கள். 16 வகையான பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த 16 வகையான பாவங்களை விட்டும் பாதுகாப்பானாக. அந்த அறிவு இல்லாதவர்கள்தான் இந்த உலகத்தில் அந்த பாக்கியமற்றவர்கள். சகோதரர்களே, 16 வகையான கூட்டத்தினர்கள், அதுவும் முஸ்லிம்களில். ஏனென்றால் காஃபீர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹுவை பார்க்கவே முடியாது. கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் லமஹ்ஜூபூன். அன்றைய நாளையில் அல்லாஹ் காஃபீர்களுக்கு அல்லாஹ் திரையை போட்டு விடுவார். காஃபீர்களுக்கு பார்க்க முடியாது அல்லாஹுவை, முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாது. இது தவிர சகோதரர்களே, 16 வகையான பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். வலது காதால் கேட்டு இடது காதால் விட்டு விடாதீர்கள். கணக்கெடுக்கப்படாத இதை பயான் அல்ல, இது பயான் அல்ல, இது ஆக மிக முக்கியமான விடயம். இவைகள் ஒவ்வொரு நிமிடம் பேசினாலும் பெறுமதியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளோ தேடிக்கொண்டு வந்து பேசுகிறோம். எல்லோருமே அந்த அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த ஆசையில் வாழ்கிறோம். ஆனால் தெரியாமல் சில பாவங்களை செய்கிறோம். சகோதரர்களே, அந்த பாவங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க வைக்காது. சூரா ஆல இம்ரான்
77வது ஆயத்தை கொஞ்சம் பெறட்டுங்கள். சூரா ஆல இம்ரான் 77வது ஆயத்தை கொஞ்சம் பெறட்டு சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கையிலே குர்ஆன் இருந்தால், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை கொஞ்ச பணத்துக்காக விற்கிறாரோ, இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹ் வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா. இதான் முதல் கூட்டத்தினர்கள். முதல் கூட்டத்தினர்கள் யார் என்றால் சகோதரர்களே, இவங்க பொய் சத்தியம் செய்யறது. நாங்க அல்லாஹ்வோட ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் கனெக்ஷன் இருக்குது, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்குது. உலகத்துடைய சில அற்ப சொற்ப லாபங்களுக்காக இவங்க எங்களுக்கு அல்லாஹ்வோட கனெக்ஷன் இருக்குது, பொய் சத்தியம் செய்து. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்கள் உலாயிக லா خلاق لهم في الآخرة, ஆகிரத்திலே அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ولا يكلمهم الله, அல்லாஹ் அவர்களோடு பேசவும் மாட்டார். ولا ينظر إليهم يوم القيامة, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அவர்களை பார்க்கவும் மாட்டார். ولا يزكيهم, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தம் செய்யவும் மாட்டார். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தம் செய்யவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை தரும் தண்டனை இருக்கிறது, வேதனை தரும் தண்டனை இருக்கிறது. சகோதரர்களே, சத்தியம் செய்து அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு தொடர்பு இருக்கு, அல்லாஹுவை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இது முதல் கூட்டம், அல்லாஹ்வை பார்க்கலாது. இரண்டாவது கூட்டம் முஸ்லிமா தான் இருப்பார். இரண்டாவது அல்லாஹ்வை 16 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. 16 வகையான பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இதை எழுதி மக்களுக்கு கொடுங்கள், இதை ஒரு நோட்டீஸ் எழுதி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். இரண்டாவது, ஒரு பொறுப்புதாரி, ஒரு சமூகத்துடைய பொறுப்புதாரி, ஒரு ஊருடைய பொறுப்புதாரி, ஒரு பள்ளியுடைய பொறுப்புதாரி. ஆனால் பொறுப்பை எடுத்து விட்டார், சமூகத்தை கவனிக்கவில்லை. பொறுப்பெடுத்தார், சமூகத்தை கவனிக்க இல்லை. அவர் பொறுப்பெடுத்தது பிறகோடு செய்த ஒப்பந்தத்தில் மோசடி செய்தவர். இரண்டாவது மனிதர் முஸ்லீம்களுடைய பொறுப்பை எடுத்து முஸ்லீம்களுடைய விடயங்களை கவனிக்காதவர் இரண்டாவது மனிதர். மூன்றாவது மனிதர் சகோதரர்களே, ஷேகுன் ஜானின், வயதாளியாக மாறியும் விபச்சாரத்தை விடாதவர். மூன்றாவது மனிதர் ஷேகுன் ஜானின், வயசு போயிட்டு ஆனா விபச்சாரத்தை விடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமஹ், 3 பேரோடு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம்,
அவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தம் செய்யவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது. அதில் முதலாம் மனிதர் ஷேகுன் ஜானின், வயதாளியான விபச்சாரி. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். என்னண்டா இது பாவம் செய்யறது செஞ்சு செஞ்சு பழவி, தௌபா செய்யாம விபச்சாரம் செய்யக்கூடிய வயதான ஆண் பெண், இவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஏற்கனவே ஜினா விபச்சாரம் மிக கொடூரமானது. அதுவும் வயசாளி செய்தார். 50 வயதை தாண்டிட்டார், 60 வயதை தாண்டிட்டார், 70 வயதை தாண்டிட்டார். இவர் விபச்சாரத்தில் ஈடுபடுறார், இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுறார். ஷேகுன் ஜானின், இது மூன்றாவது கூட்டத்தினருக்கு. அல்லாஹ் இவர்களுக்கு அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், இவர்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நாலாவது கூட்டத்தினர்கள் சகோதரர்களே, மலிகுன் கல்லாப், பொய் சொல்லக்கூடிய அரசர். மக்களுடைய பொறுப்பை எடுத்து பொய் சொல்றது, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடிய மன்னன். இவரையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் இவருக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதே ஹதீஸுடைய தொடர் நபி அவங்க சொன்னாங்க, மலிகுன் கல்லாப், பொய் சொல்லக்கூடிய அரசர். சகோதரர்களே, இது நாலாவது பாவி. ஐந்தாவது, ஏழையாக இருக்கிறார் ஆனால் பெருமை அடிப்பவர். பெருமை, செல்வந்தனுக்கு பெருமை அது வேற. ஏழை ஆயில் முஸ்தக்பிர், ஹதீஸிலே வந்த வார்த்தை என்னென்றால் ஆயில் முஸ்தக்பிர், ஏழையாக இருக்கிறார் ஆனா பெருமை போகல், அவ்வளோ பெருமை. அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றான், அல் கிப்ரியா ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. வல் அஸமது இஸாரி, பெருந்தன்மை என்பது என்னுடைய கீழ் ஆடை. ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த ரெண்டில் ஒன்றை யாராவது என்னிடமிருந்து கலத்த நாடினால், அஸ்கந்துஹு நாரி, என்னுடைய நரகத்தில்தான் நான் வாழ வைப்பேன். அதுவும் ஏழை பெருமடிக்கிறார். சகோதரர்களே, இது சாதாரணமாக பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் என்றால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இது ஐந்தாவது வகையான பாவிகள். ஆறாவது கூட்டத்தினர்கள், அல்லாஹ்வை பார்க்க முடியாத ஆறாவது கூட்டத்தினர்கள், ஒருவருக்கு தண்ணீர் இருக்கு, குடிப்பதற்கோ அல்லது வேளாண்மைக்கோ தண்ணீர், தான் பாவித்து மீதமான தண்ணீரை மற்றவனுக்கு கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா தண்ணி என்பது ஒரு நிஅமத் அல்லாஹுடைய. இந்த தண்ணீர் ஒருவர் கேட்கும் பொழுது உங்களிடம் மேல் மிச்சமாக இருந்தால் அதை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுக்கு காசு வாங்குவதல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்கிறான், வரஜுலுன் மனஅ ஃபضல மாஇன், ஒரு மனிதர் மேல் மிச்சமான தண்ணீரை மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்தார். அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம் அம்னஉக ஃபضலி, இன்றைய நாள் என்னுடைய கொடையை உனக்கு தராமல் தடுப்பேன். என்ன கொடை? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கொடை. கமா மனஅத ஃபضல மா லம் தஅமல் யதாக், உன்னுடைய ரெண்டு கைகளும் செய்யாத
நீ செய்யலையே தண்ணிய, மனிதன் செஞ்சானா தண்ணிய, மனிதன் கஷ்டப்பட்டானா தண்ணியை செய்யறதுக்கு. உன்னுடைய 2 கைகளும் செய்யாத தண்ணீரை நீ தடுத்ததை போல் என்னுடைய கொடையை உனக்கு தராமல் நான் தடுப்பேன். சகோதரர்களே, இதுவும் பெரிய ஒரு பாவம். தண்ணீர் இருக்குது குடிக்கிறதுக்காக, தண்ணீர் இருக்குது மற்றவர்களுக்காக, தனக்கு மேல் மிச்சமாக இருக்குது மற்றவனுக்கு கொடுக்காம தடுக்கிறோம். இது 6வது வகையான பாவம், அல்லாஹ்வை பார்க்க முடியாத பாவம். சாதாரண பாவம் அல்ல, ஹதீஸ்களிலே தெளிவாக வந்த பாவம். 7வது வகையான பாவம், அல்லாஹ்வை பார்க்க முடியாத பாவிகளில் 7வது கூட்டத்தினர்கள் சகோதரர்களே, உலகத்துக்காக பைஅத் செய்கிறவர். அவருக்கு கொடுத்தா பொருந்திக் கொள்ளுவார், குடுக்கல்ல பொருந்திக் கொள்ள மாட்டார். சொன்னாங்க பையத் இருக்குது உலகத்தில், பைஅத் செய்யறாங்க இமாமிடத்துல. வரஜுலுன் பாயா இமாமன், ஒரு இமாம்கிட்ட போய் பைஅத் செய்யறாங்க. லா யுபாயிஉஹு இல்லா லித்துன்யா, அவங்க பைஅத் செய்ததே துன்யாக்கு தான். நபி அவங்க சொன்னாங்க, வேற நோக்கம் இல்லை, உலக நோக்கத்துக்காக பைஅத் செஞ்சாங்க. ஃபஇன் அஅதாஹு மின்ஹா வஃபா லஹு, கொடுத்தா பொருந்திக் கொள்வாங்க. வ இல்லம் யுஅதிஹி லம் யஃபி லஹு, கொடுக்கல்லடா கோவிச்சிடுவாங்க. இவங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டார். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பார்க்காத யார் யார் அல்லாஹ் பார்க்க மாட்டார் என்ற விடயத்தை பேசிட்டு போறோம். 7வது வகையான பாவம். 8வது வகையான பாவம் சகோதரர்களே, தாய் தந்தைக்கு துரோகம் செய்யக்கூடியவர். 8வது வகையான பாவியல். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னு உங்களுக்கு விளங்கும். தாய் தந்தைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ், நசாஇ, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், பைஹாகி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா. 3 பேரை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பார்க்க மாட்டான். 3 பேரை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். முதலாவது அல் ஆக்கு லிவாலிதைஹி, வாப்பா உம்மாவுக்கு துரோகம் செய்ய வருகிறது, அநியாயம் பண்றவன். அரபுல ஆக லேசான வார்த்தை ஃபா. எந்த கஷ்டம் ஃபா மொழிங்க, ஃபா ஃபா ஃபா. எந்த கஷ்டம் ஃபா ஃபா சாத் கஷ்டம், ஃபா சாத் வாத் ஃபா. அதனால உஃப் உஃப் என்று கூட சொல்லாது. இதே நேரம் பெற்றோர் விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகளோடு எப்படி நடக்கணும். இன்றைக்கு ஹசரத்மார், கண்ணியமான உஸ்தாதுமார், உலமாக்கள் எல்லாம் பேசுறது ஒரு விடயத்தை. என்ன விடயம்? எப்படி பிள்ளைகள் தாய் தந்தையோர் நடக்கும். இன்னொரு பக்கத்தை அப்படியே மறந்துட்டாங்க. என்ன? தாய் தந்தை எப்படி பிள்ளையோர் நடக்கும். அப்ப ஹதீஸ்ல வந்திருக்குது என்ன, அல்லாஹ் 8வதான குற்றவாளிகள் யார்? தாய் தந்தைக்கு துரோகம் செய்றோம். இப்ப நீங்க உங்களோட தாய் தந்தை, சில தாய் தந்தை இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், தண்ட பிள்ளைகளுக்கே சூனியம் செய்றோம். பலர் பேசுறாங்க எங்களோட, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சில நேரம் அந்த உம்மா வாப்பா என்னத்துக்கு அந்த பிள்ளைகளை பெத்தாங்கன்னு தெரியும். அந்த பிள்ளையோட சந்தோஷப்படுறது இல்ல, சிரிக்கிறதும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு துரோகம் அணி. ஆனா அந்த பிள்ளைகள் ஒன்றுமே செய்யாம பொறுமையா வாழ்றாங்க. ஏனென்றா கியாமத்ல அல்லாஹ்வை பார்க்கணுமே. பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏனென்றா துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் அல்லாஹ்வை பார்க்கல.
ஒன்றுமே செய்யல, வாப்பா அம்மா உங்களுக்கு துரோகம் பண்றாங்க, பொறுத்துட்டு எல்லாரும் வீட்டையும் போறாங்க, உங்களோட வீட்டை மட்டும் வராங்க இல்ல, சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்கிற உங்களுக்கு மட்டும் தாராங்க இல்ல, பொறுத்துட்டு. இது 8வது வகையான பாவம். அல்லாவை பார்க்க முடியாத பாவிகளில் 8வது கூட்டம். தனது பெற்றோருக்கு, தாய் தந்தைக்கு துரோகம் செய்த. இந்த நேரம் மிக கவனத்தில் எடுக்கணும். தாய் தந்தை தனது பிள்ளைக்கு துரோகம் செஞ்சிடப்பட. 9வது கூட்டம், அல்லாஹுவை பார்க்க முடியாத 9வது கூட்டம் அல் முத்தரஜ்ஜிலா. அப்படி என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிசாஇ பிர் ரிஜால். அதாவது 9வது கூட்டம் யார் தெரியுமா? ஆண்களை போல ஆடை அணியக்கூடிய பெண்கள், பெண்களை போல வாழக்கூடிய ஆண்கள். இவங்க அல்லாஹ்வை பார்க்கல. இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க பழக்கி கொடுத்திருக்கிறோம் கலாச்சாரம் என்ன? அபாயா தானே பிரச்சனை. நீ மகள் ட்ரௌசரை போட்டுட்டு போ, ஷர்ட்டை போட்டுட்டு போ, டிஷர்ட் போட்டுட்டு போ. அதெல்லாம் கணக்கில்லை எங்களுக்கு. அதை நாங்க இன்றைக்கு சில பெற்றோர் பெருமையா பார்ப்போம். என் பிள்ளை எப்படி போகுது, உங்களோட பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்லை, கியாமத்துல அல்லாஹ்வை பார்க்கல. உண்ட பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி உடுத்திருக்குதா? உண்ட ஆம்பளை பிள்ளை பொம்பளை மாதிரி நடிக்குதா? கியாமத்துல அல்லாஹ்வை பார்க்கல. உலகத்துல நீ சந்தோஷப்படு. என் மகள் எப்படி போறா தெரியுமா? என் மகளோட உடுப்பு தெரியுமா? நபியோங்க தெளிவா சொன்னாங்க, அல் மர்அத்துல் முத்தரஜ்ஜிலத்துல் முத்தஷப்பிஹா பிர்ரிஜால். ஆண்களுக்கு ஒப்பாக வாழக்கூடிய பெண். என் மகள் நல்ல தைரியசாலி, அது பிரச்சனை, தைரியம் இருக்கலாம். ஆனால் ஆடையோ அவருடைய அலங்காரமோ ஆண்களை போல ஆயிடப்படாது. கியாமத் அல்லாஹ்வை பார்க்கல. சின்ன சின்ன சில ஸ்டைல்களும் சில இன்பங்களும் உலகத்தில் வச்சு சகோதரர்களே, கியாமத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாண்டா. லஅனத் இருக்குது அந்த பெண்களுக்கு. லஅனல்லாஹு الرجلة من النساء. பெண்களில் ஆண்களை போன்று நடித்து வாழக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் சபித்து விட்டான். லஅனல்லாஹுல் முஹன்னிஸீன மினர் ரிஜால். பெண்களை போல நடிக்கிற ஆண்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். வல் முத்தரஜ்ஜிலாத்தி மினன் நிசா. பெண்கள் ஆண்களை போல் நடிச்சு வாழ்றாங்களே பெண்கள், ஆடையில அலங்காரத்தில முடிய வெட்டிக்கிறாங்க ஆண்களை போல, அல்லாஹ் சாபம் செய்கிறான். சகோதரர்களே, 9வது கூட்டம் அல்லாஹ்வை பார்க்கலாதவர்கள். 10வது கூட்டம் அத்தையூஸ். தையூஸ் என்ற யார்? இந்த தையூசுகள் அல்லாஹ்வை பார்க்கலா கியாமத்தில். தையூஸ் என்ற யார் தெரியுமா? வீட்டுடைய தலைவர். உதாரணமா வாப்பா அல்லது கணவன். வாப்பா பார்த்து கொண்டிருக்கிறார், மகள் பாவம் செய்கிறார். வாப்பா பார்த்து கொண்டிருக்கிறார், ஆனா மகள் பாவம் செய்கிறார். கணவன் பார்த்து கொண்டிருக்கிறான், மனைவி ஜினா செய்கிறாள். தையூஸ் என்ன செய்ய? எனக்கு ரைட்ஸ் இல்ல, தடுக்கிறது. இவர் சொல்றார், ரைட்ஸ் விளங்கும் கியாமத்தில். கண்ணை பொத்தினா ரைட்ஸ் விளங்கும். தையூஸ் என்கிற அதுதான். குடும்ப தலைவர், சமூக தலைவர், குடும்பம் தான் முக்கியமா. குடும்பம் ரோஷம் வருதில்லை. தண்ட மகள்மார் ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க, தண்ட மனைவி ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க, இவருக்கு ஒரு ரோஷம் வருதில்லை. நபியோங்க சொன்னாங்க, தையூஸ் இவர், இவருக்கு அல்லாஹ்வை பார்க்கலா கியாமத்தில். இவருக்கு கியாமத்தில் அல்லாஹ்வை பார்க்கலாது. சகோதரர்களே, 10வது அல்லாஹ்வை பார்க்க முடியாத பாவி. ரோஷம் கெட்ட ஒரு ஆம்பளையாக நாங்க ஆயிரப்பட. தையூஸ் ஹதீஸ்ல தெளிவா வந்தது. ஹதீஸ்ல ஆக கெட்ட
பழக்கம்தான். ஒரு பாவம் நடக்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் பார்த்துட்டு இருக்கிறார், மனைவி பாவம் செய்யறது, மனைவி போன்ல பாவம் செய்யறா, வாப்பா பார்த்துட்டு இருக்கிறார், மகள் ரூம மூடிட்டு பாவம் செய்யறா. என்ன செய்ய? தடுக்கலா. மகள்ற செலவுல நான் வாழ்றது. தையூஸ், இவருக்கு அல்லாஹ்வை பார்க்கலாது. 10வது வகையான பாவிகள். சகோதரர்களே, 11வது வகையான பாவிகள் யார்? மன் அமில அமல கௌமி லூத். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துடைய பாவத்தை செய்தவர்கள். அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم لا ينظر الله تعالى الى رجل اتى رجلا. சொன்னார்கள், ஆண் ஆண் திருமணம், ஆண் ஆண் திருமணம், கல்யாணம் முடிக்க ஆள் கிடைக்கல அவனுக்கு. இவன் போய் ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிக்கிறான். ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாள். அதற்கு அரபியில் சிஹாக். ஆண் ஆண் திருமணத்துக்கு லிவாத், பழைய பேர் லிவாத். லிவாத் பெண் பெண் திருமணம், லெஸ்பியன், கேயா வாழ்றான். இது பெருமை அல்ல. இது சகோதரர்களே, இந்த பாவிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது. சமூகத்தில் இதை தடை செய்யும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செய்த பாவம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன செஞ்சாங்க? ஆம்பளை கல்யாணம் முடிச்சாங்க, பெண் பெண்ண அல்லாஹ் இன்பம் அனுபவிக்க வச்சிருக்கிற வழி வேற, இவங்க தேர்ந்தெடுத்த வழி வேற. கடைசியா அல்லாஹ் மலக்குகள் அனுப்பினான். அழகான வாலிபர்களுடைய தோற்றத்தில் அந்த மலக்குகளோட பாவம் செய்ய எத்தனிச்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அக்வஃப மா அகாஃப அலா உம்மதி அமலு கௌமி லூத். என்னுடைய சமூகத்தில் நாம் மிக பயப்படுற ஒன்றுதான் இந்த ஓர்நெட் சேர்க்கை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துடைய பாவத்தை செஞ்சிடாது. அந்த பாவம் செய்றவங்களோட சேர்ந்து வாழ்ந்துடாது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்துடாது. அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு 2 தண்டனையை கொடுத்தார். மற்றவங்களுக்கு ஒன்றுதான், கல்மலை அப்படியே மேல தூக்கி பிரட்டினான் அல்லாஹ் ஊரை. சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த ஓர்நெட் சேர்க்கை, ஆண் ஆண் திருமணம், ஆண் ஆண் இன்பம், பெண் பெண்ணோட இன்பம் அனுபவித்தல், இவங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் கியாமத்தில். 11வது வகையான பாவிகள் சகோதரர்களே. 12வது வகையான பாவம், அல்லாஹ்வை பார்க்காத 12வது வகையான பாவிகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا ينظر الله تعالى إلى رجل أتى رجلا أو امرأة في الدبر. சகோதரர்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் முன் துவாரத்தை வைத்திருக்கிறார். இதல் தகல் ஹிதானுல் ஹிதான், ஒரு ஆணுடைய முன் துவாரம், பெண்ணுடைய முன் துவாரம் அனுபவிப்பதற்கு வைத்திருக்கிறார். ஆனா வித்தியாசமா இவர் என்ன செய்கிறார்? ஒரு பெண்ணுடைய மலம் வரக்கூடிய பின் துவாரத்தால் ஒன்று சேர்றார். சகோதரர்களே, இந்த கெட்ட செயலை செய்யக்கூடியவரையும் அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் அனுபவிக்க வைத்திருக்கிறான், ஹலாலாக்கி இருக்கிறான் ஒரு வழியை, ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் ஒரு வழியை அல்லாஹ். அந்த வழியால் நீ இன்பத்தை அனுபவி. யார் ஒரு பெண்ணுடைய பின் துவாரத்தால் தனது ஆசையை நிறைவேற்றுவாரோ அவரை அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான். மல்ஊனுன் மன் அத இம்ரஅத்தன் ஃபீ துபுரிஹா.
யார் பெண்ணுடைய பின்பக்கத்தால் தனது ஆசையை நிறைவேற்றுவாரோ அவர் சபிக்கப்பட்டவர். இத்யானுன் நிசா ஃபி அத்பாரிஹின் ஹராம். மலம் வரக்கூடிய பின்துவாரத்தால் யார் தனது ஆசையை நிறைவேற்றுவாரோ அது ஹராம். அல்லாஹ் கியாமத்தில் அவரை பார்க்க மாட்டார். சகோதரர்களே, இது 12வது வகையான பாவம். அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹுவை பார்க்க முடியாத 13வது வகையான பாவம். என்ன பாவம் சகோதரர்களே? ஒரு மனிதருக்கு ஒன்றை கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடியவர்கள். இது நிறையவே காணலாம். கோபம் வந்தால், பிரச்சினை வந்தால் சொல்லி காட்டுதல். وعن أبي ذر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم. சொன்னார்கள், அல்லாஹ் சிலரை பார்க்க மாட்டான், பேசவும் மாட்டான். 3 தடவை சொன்னார்கள். ஹாபு வ ஹஸிரு, நஷ்டமடைந்து விட்டார்கள், கேவலம் அடைந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அல் மன்னான். மன்னான் என்றா யார் சகோதரர்களே? மன்னான் என்றா ஒரு சதக்காவை கொடுத்துட்டு சொல்லி காட்டு. கொடுக்கிறதாக இருந்தா அப்படியே மறைச்சிரத்து கொடு. இவருக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு $10 கொடுத்தேன், இவருக்கு நான் $100 கொடுத்தேன், நான் தக்குவா பள்ளிக்கு $1000 கொடுத்திருக்கேன். எல்லாம் முடிஞ்சு ஹதாஸ். நான் தக்குவா பள்ளிக்கு நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் கேச செஞ்சு கொடுத்தேன். தேவையா உங்களுக்கு இந்த சதக்கா ஒன்று? தேவையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்கரா 264வது ஆயத்தை பெறட்டுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆஅன் நாஸ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சதகாக்களை சொல்லி காட்டுவது கொண்டு பாத்திலாக்கி விடாதீர்கள். இல்ல நாங்க போட்டோ எடுத்து வைக்கிறோம், பாதுகாப்பு. நீங்க ஒவ்வொரு காரணம் சொல்லலாம், ஆனா சொல்லி காட்டுறதுக்கு கீழே வருமாக இருந்தால் நீங்க அழிச்சிட்டீங்க சதக்கா. கொடுக்கிறதாக இருந்தா அப்படியே மறந்துரு கொடுத்துட்டு. 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆள் உதாரணமா தக்குவா பள்ளிக்கு கொடுத்தார், ஒரு $100 கொடுத்தாருன்னு வைக்கிற. 50 வருஷமா அல்லாஹ் அந்த சதக்கா வளர்த்து வளர்த்து வாரான். எங்கட ஆட்கள் இருந்த பக்குவம் இல்லா தன்மை சொல்றோம். 50 வருஷத்துக்கு பிறகு தக்குவா பள்ளிக்கு ஒரு கடிதம் எடுக்க வாரார். எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாங்க. பள்ளி நிர்வாகம் சொல்லிட்டாங்க, அப்படி லெட்டர் தரையலா. நான் தான் உங்களோட தக்குவா பள்ளிக்கு இந்த வேலை செஞ்சேன், நான் இது செஞ்சு அந்த $100 தந்த நான் ஆரம்பத்திலே. அல்லாஹ் அக்பர், எல்லாம் போயிடுச்சு ஹலாஸ். 50 வருஷமா அல்லாஹ் வளர்த்து அந்த சதக்கா அப்படியே அழிஞ்சிச்சு. அல்லாஹ் சொல்றா, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஆளு சதக்கா கொடுக்கிறோம், வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்பட. ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் சதக்கா செய்யறது ராவையில யாருக்கும் தெரியாது. ஏனென்றா சகோதரர்களே, கவனமாக இருங்க. இந்த பாவிகள் சதக்கா கொடுத்துட்டு சொல்லி காட்டுற பாவிகளை, அது ஆணோ பெண்ணோ, அல்லாஹ் கியாமத்துல பார்க்க மாட்டான். இது 13வது கூட்டம். சகோதரர்களே, 14வது கூட்டம், அல்லாஹ் பார்க்காத 14வது கூட்டம், கரண்டை கால்களுக்கு கீழ் ஆடையை உடுப்பவர்கள். ஹதீஸ்ல வந்திருக்குது, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா யன்துருல்லாஹு தஆலா இலா மன் ஜர்ர ஸௌபஹு குயலா. யார் பெருமையோட தண்ட ஆடைய பூமியில இழுத்து கொண்டு போறார், கரண்ட கால் இருக்கிற மொழி, கால் மொழி, அதை விட கீழே இவர் அல்லாஹ் பார்க்க மாட்டார். அப்ப எவ்வளவுக்கு சாரன் ட்ரௌசர் எவ்வளவு உடுக்கணும்? கரண்டக்காலுடைய அரவாசி, நிஸ்ஃபு சாக். அல்லாஹ் பார்க்க மாட்டான். சாதாரண பாவம் அல்ல இது.
இன்னைக்கு நாங்க பிள்ளைகளை பழக்கி வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரௌசரை பண்ணி சகோதரர்களே உயர்த்த பழக்குது. சாதாரண பாவம் அல்ல இது. இன்னைக்கு பழகி வச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் எடுத்திருக்காங்க எல்லாரும். என்னையாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட உடுப்பு கீழே கரண்ட காலு கீழே போகுமா. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அபூபக்கர் நீங்க நரகவாதி இல்ல அபூபக்கர், இது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்லை. ஏனென்றா அபூபக்கர்லாம் மெலிஞ்சவர். அடிக்கடி அவர் ட்ரௌசரை உயர்த்துவார், உடுப்ப மேல உயர்த்துவார், கரண்ட காலுக்கு பெய்த்திடப்படார். அவரை பார்த்தான் ரசூலுல்லாஹ் சொல்ற. இன்றைக்கு பாருங்க சமூகத்தில் தொழுறாங்க, வந்து தொழுறாங்க, உடுப்ப பாருங்க கரண்ட காலுக்கு கீழே. நரகவாதி, அல்லாஹ்வை பார்க்க இயலாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருந்தார். ஒரு வாலிபர் வந்து உமர் ரலியல்லாஹுக்கு ஆறுதல் சொல்றார். கலீஃபா எவ்வளவு சேவை செஞ்சீங்க, சக்கராத்லன்னா எவ்வளவு வருத்தம், அதுவும் குத்தப்பட்டு 3 இடத்தை குத்தி, வயிற்றில நெஞ்சில குத்தப்பட்டு ரத்தம் ஓடுது. அந்த வாலிபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நசிய செஞ்சுட்டு போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, அவரை கரண்ட காலு கீழே அவரை உடுப்பு இருக்கு. உடனே கூப்பிட, அஞ்சவா உயர்த்திது. சக்கராத்துல கூட இந்த பாவத்தை தடுத்தாங்க. தடுக்க ஒத்தரும் இல்லை. ஏன் பரவிட்டு 100 பேர் பள்ளியில் இருந்தாங்கன்னா 98 பேர் ட்ரௌசர் கரண்ட காலு கீழே, ஜுப்பா கரண்ட காலு கீழே. அரே ஜுப்பா உயர்த்துங்க, அல்லாஹ்வை பார்க்கல உங்களுக்கு. ட்ரௌசர் உயர்த்துங்க. நீங்க முழு உலகம் இந்த பாவத்தை செஞ்சாலும் அதை நாங்க தடுக்கிறது கடமை. சகோதரர்களே, இது மிக முக்கியமான விடயம். இது ஒரு 2 ஹதீஸ் அல்ல. 14வது பாவி, அல்லாஹ்வை பார்க்க முடியாத 17வது பாவி இவர்தான். சின்ன ஒரு உடுப்பால அல்லாஹ்வை பார்க்க இயலாம போகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்பல இஸாரஹு ஃபீ ஸலாத்தி, ஒரு ஆள் தொழுகையில தன்னை உடுப்ப கீழே இஸ்பால் பண்றார். இஸ்பால் சவுதியில சவுதியில அப்படி உடுக்குறாங்களே, சவுதி அல்ல எங்களுக்கு மார்க்கம், அல்லாஹ் சொன்னதா மார்க்கம். فإن الله لا ينظر فليس من الله في حل ولا حرام. அல்லாஹ்க்கு தேவையில்லை ஒன்ற தொழுகை. அல்லாஹ் கியாமத்ல பார்க்க மாட்டான். சகோதரர்களே, பெருமைக்கு உடுப்பு இல்ல. இது மிக முக்கியமான ஹதீஸ். சகோதரர்களே, வ இய்யாக வ இஸ்பாலல் இஸார், சொன்னா எச்சரிக்கின்றேன், சாரண கீழே கரண்ட காலு கீழே உடுத்துறாத, சார்னோ ட்ரௌசரோ ஏதோ. இது முக்கியமான விடயம். 15வது வகையான பாவிகள். 15வது வகையான பாவிகள் யார்? சகோதரர்களே, பொய் சொல்லி வியாபாரம் பண்றோம். பொய் சொல்லி வியாபாரம். இது சாமான் ஜப்பான், சாமான் பார்த்தா சைனாடு. ஏமாத்த நல்லா கிளீனா நான் செய்வேன் வேலை, மோசடி. எங்கள்கிட்ட பாரந்தாங்க, நாங்க நல்லா செய்வோம், மோசடி. இந்த வியாபாரம் பண்றவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுல அல் முன்ஃபிக் சில்அத்தஹு பில் ஹல்ஃப் அல் காதிப், பொய் சத்தியம் செய்து சாமான விக்கிறோம். இவங்களையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பார்க்க மாட்டான். சகோதரர்களே, இது 15வது வகையான பாவிகள். 16வது வகையான பாவிகள், அல்லாஹ்வை பார்க்க முடியாத கடைசி கூட்டம். சகோதரர்களே, இதோ நிறுத்திக் கொள்கிறேன் நான். 16 வகையான இந்த பாவிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது கியாமத்திலே. 16வது பாவி யார் தெரியுமா? தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண். சொன்னாங்க அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم لا ينظر الله الى امرأة لا تشكر لزوجها. தனது கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண்ணை அல்லாஹ் கியாமத்தில் பார்க்கவே மாட்டான். நன்றியோட வாழணும் கணவனோட. அதற்காக கணவன் இருமாப்போட பெருமையோட வாழ்றதல்ல.
சகோதரர்கள், இந்த ஹதீஸை வைத்து அவரும் பணிந்து வாழ வேண்டும், அவவும் நன்றியோட வாழும். 2 பேரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேருடைய தொழுகை தலைக்கு மேல போகாது. யார் அதுல உண்டு? இம்ராத்துன் அஸத் ஜௌஜஹா ஹத்தா தர்ஜா. ஒரு பெண் கணவனுக்கு மாறு செய்கிறாள், அவன் திரும்பும் வரைக்கும் அவருடைய தொழுகை தலைக்கு மேல போகாது. சகோதரர்களே, அதனால இது 16வது வகையான பாவம். அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லவ் அமர்து அஹதன் அய்யஸ்ஜுத லி அஹதி, ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூத் செய்யும்படி நான் ஏவுவதாக இருந்தால், ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, நான் ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யும்படி ஏவி இருப்பேன். அந்த அளவுக்கு ஒத்துமையாக வாழும். இவரும் முட்டு கொடுக்க வேண்டும், அவவும் நன்றியோட வாழும். சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு ஹதீஸோட நான் முடித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஹதீஸ். இந்த உலகத்திலே 2 ஹதீதுகள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லவ் அன்ன மின் கதமிஹி இலா மஃப்ரக் ரஅஸிஹி கர்ஹத்துன் தம்பஜஸ் பில் கைஹி வஸ்ஸதீத் ثم اقبلت تلحسه ما ادت حقه. ஒரு கணவனுடைய கால் பாதம் தொடக்கம் தலை வரைக்கும் அவருக்கு இரத்தம் சேல் வெடித்து ஓடுது. இதை இவ கிளீன் பண்றா. நபி அவங்க சொன்ன வார்த்தை என்னண்டா, அந்த அளவு உச்சகட்டம் நன்றியா வாழுங்க. அப்படி செய்யறதில்லை யார். எதால கிளீன் பண்றா? நாக்கால கிளீன் பண்றாங்க. கணவனுடைய காலிலிருந்து தலை வரைக்கும் காயம், ரத்தம் ஓடுது, வெடித்து, நாக்கால கிளீன் பண்ணினாலும் தனது கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். ஏன் சொன்னாங்க? அந்த அளவுக்கு மதிச்சு வாழும் 2 பேர். உலகத்தில் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் செய்தா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர்ஈன் சொல்றாங்க, தொந்தரவு செய்யாதே, கொஞ்ச நாளைக்கு உன்னிடம் வந்திருக்கிறார், என்னிடம் திரும்பி வந்து விடுவார் என்று ஹூர்ஈன் சொல்லுவதாகவும் ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. எனவே சகோதர சகோதரிகளே, இது 16 பாவங்கள், அல்லாஹ்வை பார்க்க முடியாத பாவங்கள். எனவே இந்த ரமலானுடைய கடைசி காலத்திலே தௌபா செய்வோம். சகோதரர்களே, நாங்கள் இந்த பாவங்கள் ஈடுபட்டிருந்தால் இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். ஏன்? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். சகோதரர்களே சகோதரிகளே, அதைவிட ஒரு இன்பம் எங்களுக்கு கிடையாது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றுதான் இன்று இபாதத் செய்கிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கியாமத்தில் சிறியொரு பாவத்துக்காக அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டால் எவ்வளவு நஷ்டவாளியாக மாறுவோம் சகோதரர்களே. எனவே இந்த 16 பாவங்களையும் எழுதி நண்பர்களுக்கு கொடுங்கள், சகோதரர்களுக்கு கொடுங்கள், தெளிவுபடுத்துங்கள். இந்த 16 பாவத்தையும் தடுங்கள். என் சாதாரண பாவம் அல்ல இது, அல்லாஹ்வை பார்க்க முடியாத பாவங்கள். இது லைஃபான ஹதீஸும் அல்ல. இந்த 16 பாவம் சஹீஹான ஹதீஸ்கள். சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நான் லைஃபான ஹதீஸ்கள் வந்த விடயங்களையும் சொல்கிறேன். அடுத்த வகுப்பிலே அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய தரஜாக்கள், எப்படி எப்படி அல்லாஹ்வை பார்க்கலாம் என்ற விடயங்களோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பை நாங்கள் முடிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், நரக விடுதலை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரமலான்கள் பூர்த்தியாக பிரயோஜனத்தோடு கழிய தௌஃபீக் செய்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தோர்கள் கூட்டத்தில் சீதேவிகள், நல்லடியார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. இஹ்லாஸ் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னா வ இலைக்கல் மஸீர். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.